அரசர் விக்ரமாதித்யரே, தாங்கள் பெரிய பலசாலி என்ற பெருமை அல்லவா? இன்று தாங்களுக்கு நான் தக்க பதிலடி கொடுக்க போகிறேன். இந்த பாறையை பார்த்தீர்கள் அல்லவா? இந்த பாறையால் அடித்தால் நிச்சயம் உயிர் பிழைக்க இயலாது. ஓ, தப்பித்து விட்டீர்களா? இருங்கள். அரசர் விக்ரமாதித்யரே, இன்று தங்களால் என்னை பிடிக்க இயலாது. இன்றுதான் தங்களை நான் கடைசியாக காண்கிறேன். ஏன் உழுக்குகிறீர்கள்? அரசர் விக்ரமாதித்யரே, அதை உழுக்காதீர்கள். வேண்டாம், அப்படி செய்யாதீர்கள். நான் விழுந்து விடுவேன். நான் கீழே விழுந்து விட்டால் எனக்கு ஆபத்து. வேண்டாம், விட்டு விடுங்கள். என்னை காப்பாற்றுங்கள். எனக்கு ஏதோ நேர்ந்து விட்டது. என்னை எப்படி இங்கிருந்து அழைத்து செல்வீர்கள்? அதனால் என்னை காப்பாற்றுங்கள். இந்த பாறையை அகற்றுங்கள். நான் தங்களுடன் வர சம்மதிக்கிறேன். வலிக்கிறது. இந்த பாறையை அகற்றுங்கள். தயவு செய்து அகற்றுங்கள். பிழைத்து விட்டேன். அரசர் விக்ரமாதித்யரே, தங்களிடம் ஏதோ ஒன்று உள்ளது. அதனால் தான் என்னை பிடித்து விட்டீர்கள். அரசர் விக்ரமாதித்யரே, சரி, இன்று தங்களுக்கு ஒரு காதல் கதையை நான் கூறுகிறேன். யமுனை கரையோரத்தில் உள்ள துர்காபுரத்தில் ஒரு பூஜாரியின் புத்திரியான மதுமதியின் கதை. மதுமதி அடக்க ஒடுக்கத்துடன் மிகவும் அழகாகவும் இருந்தாள். அவளை ஒரு முறை கண்டால் கண் சிமிட்டுவதை கூட விட்டுவிட்டு அப்படியே நின்று விடுவார்கள். ஏனென்றால் பார்த்து கொண்டே இருக்க தோணும். கண்ட அனைவர்களும் அவளை காதலித்தார்கள். மதுமதி, உன் அழகை பார்த்ததும் நான் ஏன் ஆணாக பிறக்கவில்லை என்று எனக்கு வருத்தமாக உள்ளது. வாயை மூடு. என் அன்னை என்னை தேடிக் கொண்டிருப்பாள். வாருங்கள் செல்வோம். என்ன அதிசயம்! என்னை சித்திரத்தில் வரைந்துள்ளார்களே. யார் இதை வரைந்தார்கள்? நான் தான் இதை வரைந்தேன். நான் ஓவியன். என் பெயர் ராமன். தங்கள் அழகை கண்டதும் என் தூரிகை தானாக வரைந்தது. தாங்கள் மிகவும் அழகாக வரைந்துள்ளீர்கள். தங்களின் அழகிற்கு முன்னால் என் சித்திரம் ஒன்றுமே இல்லை. உண்மையை கூறவா? அந்த கடவுள் தங்களை அழகாக படைத்துள்ளார், மிகவும் நேர்த்தியாக. நான் செல்கிறேன். நில் மதுமதி. எனக்கு ஓவியம்தான் பிழைப்பு. ஆனால் என் உயிர் இருப்பதோ தங்களிடம். நான் தங்களை விவாகம் செய்ய விரும்புகிறேன்.
தாங்கள் என்னை மணக்க சம்மதிப்பீர்களா? என்னுடைய விவாகத்தை பற்றி என் தாய் தந்தை தான் முடிவெடுக்க வேண்டும். அவர்கள் விருப்பம்தான் என் விருப்பம். மதுமதி, அப்படி என்றால் நான் இன்றே என் பெற்றோர்களுடன் தங்கள் இல்லத்திற்கு வந்து பெண் கேட்கின்றேன். வாருங்கள் வாருங்கள் வாருங்கள், விடாதீர்கள், வாருங்கள். சீக்கிரம் அம்மனின் கழுத்தில் இருக்கும் அனைத்து நகைகளையும் திருடுங்கள். சீக்கிரம் ஆகட்டும், ஆகட்டும். உங்கள் கரத்தால் அம்மனை தீண்டி அசுத்தப்படுத்தாதீர்கள். வாருங்கள், ஓடிவிடலாம். வாருங்கள் வாருங்கள், சீக்கிரம் வந்துடுங்க. சீக்கிரம் வாருங்கள், சென்று விடலாம். சீக்கிரம். மகனே, தங்களுக்கு மிக்க நன்றி. இங்கு கொள்ளை புகை இருந்ததை தடுத்து விட்டீர்கள். அது சரி, தாங்கள் யார்? என் பெயர் ஹரிஹரன். நான் நாடோடியாக அலைந்து கொண்டிருக்கிறேன். அப்படி என்றால் தங்கள் கால்கள் ஒரு இடத்தில் நிலைத்து நிற்காது. ஆம். ஒரு மனிதன் ஒரே இடத்தில் நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் அதற்கு சில விஷயங்கள் உள்ளது. நம்பிக்கை, கடமை அல்லது காதல். இந்த மூன்றில் ஏதாவது ஒன்று தங்களுக்கு ஏற்பட்டால் தாங்கள் நிச்சயமாக ஒரே இடத்தில் நிலைக்கலாம். அன்றிலிருந்து தாங்கள் நாடோடியாக சுற்றி அலைவது நிரந்தரமாக நின்று போய்விடும். தந்தையாரே, தங்களுக்கு எதுவும் ஆகவில்லையே. கொள்ளையர்கள் கொள்ளையடிக்க வந்தார்களா? ஆம் மகளே, ஆனால் இந்த ஹரிஹரன் தன்னுடைய வீரத்தால் கொள்ளையர்களை விரட்டி அடித்து விட்டார். ஹரிஹர, இவள் என்னுடைய மகள் மதுமதி. தந்தையாரே, அன்னை வீட்டுக்கு வருமாறு தங்களை அழைத்தார். மகளே, இன்று குரு பூர்ணிமா. நான் மாலையில் வருவதாக தாயிடம் கூறு. சரி, கூறுகிறேன். மகளே, அம்மனை வணங்கிவிட்டு செல். ஹரிஹரா, தாங்களும் அம்மனை தரிசனம் செய்யுங்கள். சரி. சரி, நான் விடை பெறுகிறேன்.
மதுமதியும் அவளது தந்தையும் எங்கு சென்றார்கள் என்று தெரியவில்லை. இதோ மதுமதி வந்துவிட்டாள். அம்மா மதுமதி, உன் தந்தையார் எங்கே? அம்மா, தந்தை மாலையில் வருவதாக கூறிவிட்டார். அப்படியா? சகோதரி, மாலை வரை எங்களால் காத்திருக்க இயலாது. அதோடு அவரிடம் பேச வேண்டிய விஷயத்தை தங்களிடம் கூறிவிடுகிறேன். இவன் என் மகன் ராமன். இவன் ராஜாங்கத்தில் ஓவியனாக உள்ளான். தங்கள் மகளை மனமாற நேசிக்கிறான். சம்பந்தம் பேசவே தங்களை நாடி வந்தேன். உண்மையாகவா? ஒரு ஓவியரின் சம்பந்தம் என் மகளுக்கு கிடைத்து விட்டதா? என் மகள் மிகவும் பாக்கியம் செய்தவள். அப்படியென்றால் என் மகனுக்கு தங்கள் மகளை கொடுக்க சம்மதம் தானே? நிச்சயமாக இதை ஏற்றுக்கொள்கிறேன். நாளையே முகூர்த்த தேதியை முடிவு செய்து தங்களுக்கு தெரிவுபடுத்துகிறேன். ஹரிஹரா, தாங்கள் இன்னுமா இங்கு இருக்கிறீர்கள்? செல்லவில்லை? தாங்கள் கூறியபடி ஒருவனுக்கு ஒருத்தி மேல் பிரேமை ஏற்பட்டு விட்டால் நாரோடி போல் அலைவது முடிந்துவிடும் அல்லவா? ஆஹா, இப்பொழுதுதான் என் இதயத்தை ஒருத்தியிடம் பறிகொடுத்தேன். தங்களின் மகள் மதுமதியை நான் விரும்புகிறேன். எனக்கு அவளை விவாகம் செய்து தர முடியுமா? தங்களை போன்ற வீரன் ஒருவனுக்கு என்னுடைய மகளை விவாகம் செய்து கொடுப்பதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. நாளை என்னுடைய மகன் ஷியாம் சுந்தர் குருகுலத்திலிருந்து இல்லத்திற்கு வர இருக்கிறான். அவன் வந்ததும் விவாகத்திற்கான ஏற்பாடுகளை செய்யலாம். சுந்தர், மதுசூதனா, இன்றோடு உங்கள் இருவருக்கும் குருகுலம் முடிந்துவிட்டது. இதற்கு மேல் நீங்கள் இல்லத்திற்கு சென்று திருமண வாழ்க்கையில் ஈடுபடலாம். தங்கள் கட்டளைப்படியே செய்கிறோம். ஆனால் குரு தட்சணையாக தாங்களுக்கு என்ன தர வேண்டும்? எனக்கு எதுவும் தேவையில்லை. நீ கொடுக்க நினைத்தால் உன் தோழனான மதுசூதனுக்கு உன் தங்கையை மணமுடித்து வை. இவன் எனக்கு மிகவும் சேவை செய்து விட்டான். அவன் இல்லற வாழ்க்கையில் மிகவும் மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும். அதுதான் எனது விருப்பம். இதுவே நீ எனக்கு கொடுக்கும் குருதட்சணையாகும். குருதேவா, மதுசூதனன் போன்று ஒரு ஞானியும் குணவானும் என் தங்கைக்கு பதியாக அமைவது அவள் செய்த பாக்கியம். என் தங்கையை மதுசூதனனுக்கு மணமுடித்து வைப்பேன் என்று தங்களுக்கு உறுதியளிக்கிறேன். பார்த்தாயா விக்ரமாதித்யா, ராமன், ஹரிகரன், மதுசூதனன் இந்த மூவரும் மதுமதியை காதலித்தார்கள். ஆனால் மதுமதியின் விவாகம் மூவருடனும் நிச்சயிக்கப்பட்டது. யாருடன் அவளுக்கு விவாகம் நடந்தது என்று எனக்கும் தெரியாது. ஆனால் இந்த மூவரும் மதுமதியுடன் இல்லற வாழ்க்கை நடத்துவதாக ஆனந்த கனவு காண ஆரம்பித்து விட்டார்கள்.
இங்கே இந்த மூவரும் மதுமதியை நினைத்து கனவு கண்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் மதுமதியின் இல்லத்திலோ மூவரில் யாரை விவாகம் செய்து கொள்வது என்று விவாதம். ராமன் நல்ல ஓவியன், அதோடு அவன் தனவந்தன். அவன் நம் மகளை அன்போடு பார்த்துக் கொள்வான். ஹரிஹரன் மகாவீரன், பயமே இல்லாதவன். மதுமதியை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வான். ஒரு ஸ்திரீக்கு தனத்தை விட பாதுகாப்பு தான் மிகவும் முக்கியமானது. அதனால் மதுமதியின் விவாகம் ஹரிஹரனோடு தான் நடக்கும். நடக்காது தந்தையாரே. நான் குருதேவருக்கு வாக்களித்துள்ளேன். அதனால் மதுமதியை மதுசூதனனுக்குத்தான் மணமுடிப்பேன். இதை பாருங்கள், நாங்கள் மூவருமே தவறு செய்து விட்டோம். மூவருக்குமே மதுமதியை திருமணம் செய்து கொடுப்பதாக வாக்களித்து விட்டோம். இப்பொழுது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தாங்களே கூறுங்கள். இந்த விஷயத்திற்கு மதுமதியே முடிவெடுக்கட்டும். தாங்கள் அவளிடம் எங்களின் மூவரில் யாரை மணக்க சம்மதம் என்று கேளுங்கள். இதுதான் சரியானது. மகளே, நீ யாரை மணக்க விரும்புகிறாய்? அதை நீயே முடிவு. மூவரில் யாரை தேர்ந்தெடுப்பது என்று எனக்கு மிகவும் குழப்பமாக உள்ளது. ராமன் பெற்றோரோடு வந்தார், அதோடு பெரிய தனவான். ஹரிஹரன் நாடோடியாக திரிபவன், பெரிய வீரன், வாழ்க்கை முழுவதும் என்னை பாதுகாப்பான். அதே போல் அந்த மதுசூதனன் ஞானம் மிகுந்தவன், புத்திசாலி. புத்திசாலி இல்லை என்றால் வாழ்க்கையில் எதுவும் செய்ய இயலாது. மதுமதி, இதை உன் இதயத்தை கேட்டு பதில் சொல். மனிதர்களின் இதயத்தில் தான் பகவான் வாசம் செய்கிறார். என்னவாயிற்று? அவளை காப்பாற்றுங்கள், வைத்தியரை கூப்பிடுங்கள். அவளை காப்பாற்றுங்கள். அவளை கூப்பிடுங்கள். யாராவது காப்பாற்றுங்கள். மதுமிதா, இவள் பிழைப்பது கடினம். அப்படி கூறாதீர்கள். மது, மகளே, எங்களை விட்டு சென்று விடாதே. மது, 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 மகளே, மகளே, மது, மது, மகளே, மது,
மதுமதியை நான் விவாகம் செய்து கொண்டு இல்லற வாழ்க்கைக்குள் பிரவேசிப்பேன் என்று கனவு கண்டேன். இதுவரை பிரம்மச்சாரியாக வாழ்ந்து விட்டேன். மீதி இருக்கும் வாழ்க்கையை மதுமதியின் நினைவோடு கழித்து விடுகிறேன். மதுமதியின் காதலி மட்டுமல்ல, என்னை வரைய ஊக்குவித்தவள். என் உயிர் இருக்கும் வரை நான் அவளுடைய அஸ்தியோடு கானகத்தில் சுற்றி அலைவேன். பிரிவதில் காதல் இல்லை, தனக்குரியதாக்கிக் கொள்ள வேண்டும். என் வாழ்நாளில் நிறைய சுற்றி திரிந்து விட்டேன். இந்த நகரில்தான் மதுமதியின் பிரேமை எனக்கு கிடைத்தது. அவளை நினைத்துக் கொண்டு இதே மயானத்தில் என் வாழ்நாள் முழுவதும் இங்கேயே கழிக்கப் போகிறேன். பார்த்தாயா விக்ரமா, இதுதான் துர்பாகியத்தின் விளையாட்டு. மதுமதியின் திடீர் மரணம் மூவரின் கனவுகளையும் தூள் தூள் ஆக்கிவிட்டது. விக்ரமாதித்யா, கனவு காண்பதும் கேட்பதும் மட்டும்தான் சுகம். அந்த கனவு நிறைவேறவில்லை என்றால் வேதனை மட்டும்தான் தரும். அந்த மூவரின் மனநிலை என்னவாக இருக்கும் சற்று யோசித்துப் பார். அதை எண்ணி பார்ப்பதற்கே வேதனையாக உள்ளது.
இதுபோல் பல வருடங்கள் கழிந்து விட்டது. ஆனால் வருடத்தில் ஒரு நாள் மதுமதியின் திதி அன்று மூவரும் சந்தித்துக் கொள்வது வழக்கமாகிவிட்டது. அவளுடைய ஆத்மா சாந்தி அடைய பூஜையும் செய்வார்கள். ஒரு நாள் மதுசூதனன் போஜனத்திற்காக ஒரு வீட்டிற்கு சென்றான். உங்கள் மகள் மிகவும் ருசியாக சமைத்திருக்கிறாள். ருசியாகத்தான் இருக்கும். அதற்கு காரணம், இவள் பதி 2 மாதம் கழித்து வெளியூரிலிருந்து வருகிறார். அதன் காரணமாகத்தான் இந்த ருசி. ஐயா, கொள்ளையர்கள் கொன்று விட்டார்கள். சுவாமி, தாங்கள் என்னை பிரிந்து எங்கும் செல்லக்கூடாது. கண் திறந்து என்னை பாருங்கள். எழுந்திருங்கள் சுவாமி. சகோதரி, சுவாமி, உன் வேதனையை நான் அறிவேன். இவர் இல்லாமல் என்னால் உயிர் வாழ இயலாது. அப்படி கூடாது. நானும் இவரோட உடன்கட்டை ஏறுகிறேன். மாட்டேன். என் மகள் துக்கப்படுவதை என்னால் காண இயலாது. எனக்கு சஞ்சீவினி வித்தை தெரியும். அதன் மூலம் இவள் பதிக்கு மீண்டும் உயிரளிப்பேன். சுவாமி, நிச்சயம் உயிர்ப்பிப்பேன்.
சுவாமி, உண்மையிலேயே இது அற்புதமான விஷயம். இந்த வித்தை மட்டும் எனக்கு தெரிந்துவிட்டால் நான் மதுமதியை புனர்ஜீவிதம் செய்து விடுவேன். ஹரிஹரா, ராமன், மதுசூதனா, நீ மதுமதியின் திதியை மறந்துவிட்டாயோ என்று நாங்கள் எண்ணினோம். வா, பூஜையை ஆரம்பிக்கலாம். வேண்டாம். இதற்கு மேல் நாம் மதுமதிக்கு புண்ணிய திதி கொடுக்க வேண்டாம். அவள் மீண்டும் உயிர் பெற பூஜை செய்வோம். நீ என்ன கூறுகிறாய்? நான் உண்மையைத்தான் கூறுகிறேன். என்னிடம் சஞ்சீவினி வித்தை உள்ளது. இந்த மந்திரத்தின் மூலம் அவளை மீண்டும் உயிர் பெறச் செய்யலாம். ஆனால் மதுமதி மடிந்து நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது. நம்மிடம் அவளின் அஸ்தியும் எலும்பும் தான் உள்ளது. இருப்பினும் நாம் முயன்று பார்ப்பதில் தவறில்லையே. நீங்கள் இருவரும் அந்த எலும்பையும் அஸ்தியையும் அதன் இடத்தில் வைத்து விடுங்கள். பூஜையை இப்போதே ஆரம்பிக்கிறேன்.
மது. மகளே, மதுசூதனா, தாங்கள் ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி விட்டீர்கள். என் மகள் மதுபதி மீண்டும் உயிர் பெற்று விட்டாள் என்பதை என்னால் நம்ப முடியவில்லை. என் காதலை காப்பாற்றவே நான் இதை செய்தேன். தாங்கள் எனக்கும் மதுமதிக்கும் விவாக ஏற்பாட்டை செய்யுங்கள். வேண்டாம், இது நடக்காத காரியம். நான் தான் மதுமதியை மனதார விரும்பியவன். நான் தான் அவள் எலும்புகளை பத்திரப்படுத்தினேன். அதனால்தான் அவளுக்கு மீண்டும் உயிர் கிடைத்தது. இல்லை, மதுமதியின் விவாகம் என்னோடுதான் நடக்க வேண்டும். ஏனென்றால் அவள் சிதையின் சாம்பலை நான் தான் பத்திரப்படுத்தினேன். அது நடக்காது. மதுமதியை என் மந்திர வித்தையால் உயிர்ப்பித்தேன். அவள் என்னுடையவள். பார்த்தாயா விக்ரமா, இதுதான் உண்மையான காதல். இவர்களுடைய உண்மையான காதல் மதுமதிக்கு மீண்டும் உயிர் பிச்சை தந்தது. அவளும் உயிர் பெற்று எழுந்தாள். இப்பொழுது எனக்கு தெரிய வேண்டியது என்னவென்றால், மதுமதி யாரை விவாகம் செய்து கொள்வாள்? அவள் யாரை பதியாக வரித்துக் கொள்வாள்? ஏனென்றால் அவளை மீண்டும் உயிர்ப்பிக்க மூவரும் மிகவும் பாடுபட்டார்கள். அவளுக்கு யாருடன் விவாகம் நடக்கும் என்று கூறு. கூறுகிறேன். மதுமதியின் விவாகம் ஹரிகரனோடு தான் நடக்க வேண்டும். ஏன்? சஞ்சீவி மந்திரத்தை மதுசூதன் தானே கொண்டு வந்தான். அதில் ஐயம் இல்லை. மதுமதியை மீண்டும் உயிர்ப்பிக்க மதுசூதனன் மிகவும் பாடுபட்டான். ஆனால் ஒன்று, மதுமதிக்கு மீண்டும் உயிர் பிச்சை அளித்ததால் மதுசூதன் தன் கடமையை செய்துவிட்டான். அது ஒரு பிதாவின் கடமையாகும். அதனால் மதுசூதன் மதுமதியை விவாகம் செய்ய இயலாது. மறுபுறம் ராமன், அவன் செய்த செயலும் புகழத்தக்கது. அவன் மதுமதியின் அஸ்தியை பத்திரப்படுத்தினான். ஆனால் அந்த செயலால் அவன் புத்திரனின் கடமையை செய்தவனாவான். அதனால் அவனும் மதுமதியை விவாகம் செய்ய இயலாது. ஆனால் ஹரிகரன், அவனின் பிரேமை என்னை பொறுத்தவரை உண்மையானது. அவன் மதுமதியின் எலும்புகளை ஒரு பானையில் வைத்து பாதுகாத்தான். அவளின் நினைவுகளை இதயத்தில் சுமந்து இடுகாட்டிலேயே ஒரு குடிசை அமைத்து வாழ்ந்தான். அதனால்தான் ஹரிகரனின் காதல் உண்மையானது என்று கூறினேன். அதனால் மதுமதியின் விவாகம் ஹரிகரனோடு தான் நடக்க வேண்டும். பிரமாதம்! சரியான நீதியை உரைத்து விட்டாய். கதையை நன்றாக உள்வாங்கி பதிலை உரைத்து விட்டாய். என் மனதை மிகவும் கவர்ந்து விட்டாய் விக்ரமாதித்யா. உன்னை நினைத்து பெருமை அடைகிறேன். ஆனால் விக்ரமாதித்யரே, இப்பொழுது வேறொரு விஷயம் முன்வந்து விட்டது. நீதிப்படி நீ பதிலை உரைத்து விட்டாய். ஆனால் நான் போட்ட நிபந்தனையை நீ மறந்து விட்டாயே. நீ பதிலை உரைத்து விட்டாய். நான் இப்பொழுது செல்கிறேன். தொடர்வதால் எந்த பலனும் இல்லை. நான் உன் வசப்பட மாட்டேன். மறந்து விடாதே. நீ எங்கு சென்றாலும் நான் உன்னை விட மாட்டேன். என்னை பிடித்து வர உன்னை அனுப்பியவன் மிக கொடியவன், மகா துஷ்டன். நில் வேதாளமே, நீ இன்றி நான் இங்கிருந்து செல்ல மாட்டேன்.
ஆ.